அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10/5/2026 முதல் 18/6/2026 வரை சுமார் 40 நாட்களுக்கு இந்த அதாவது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி தன்னுடைய சொந்த வீட்டில் நிலை கொண்டு இருக்க போகிறாருங்க. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சல் வீரம் மற்றும் விவேகத்தை தரக்கூடிய இந்த செவ்வாய் நிலம் கட்டிடம் வீடு சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். நீதித்துறை, காவல்துறை, இராணுவம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதும் இந்த செவ்வாய் பகவான் தாங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள், அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே பண்ண மாட்டாங்க, எல்லா விதத்திலையும் ரொம்ப நிதானத்தோடும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய நபர்கள். ஸோ ஒரு நீதித்துறையாக இருக்கட்டும், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு இராணுவத்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஆதிக்கங்களை செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னாவே இந்த செவ்வாய் தான். ஏன்னா நவகிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு தான் பழக்கங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த சில காலகட்டங்களில் எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய குழப்பங்கள், எதுக்காக இவ்வளோ பெரிய தடுமாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது, எதை பண்ணாலும் என்னால் சரியான விதத்தில் பண்ண முடியல, நான் சரியாக இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்லி 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 என்னுடைய தன்னம்பிக்கையும் தன்னுடைய துணிச்சலையுமே குறைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நிலையிலேருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய நேரங்காலங்கள் நல்லபடியாக மாறாதான், நான் நினச்சபடி என்னோடய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியாதுன்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வேலையில் நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் மற்றும் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய துறையில் புதிய ஒப்பந்தங்கள், அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல், அந்த வேலை ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை மேற்கொள்வீங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் பகைகள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக விலகும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சில டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே நம்ம எப்படா ஏதாவது தப்பு செய்வோம், அதை வச்சு நம்மளை அந்த வேலையை விட்டு துரத்தி விடணும் அப்படிங்கிற அளவுக்கு சில ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய சிறு சிறு தவறுகளை வச்சு நம்மளை தேவையில்லாமல் கார்னர் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் தனக்கு பிடிக்காத துறையில் ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய சொல்லி நிறைய ப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து டோட்டலாக விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வேலை, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமைப்பு அப்படிங்கிறது வருங்க. அதே துறையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கட்டும்ங்க, தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை யாருமே செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாத அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உருவாகும். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தீரும். உயர் அதிகாரிகள் மூலமாக இருந்து அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது விலகுங்க. கூட இருக்கிறவங்க அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது தீர்ந்து உங்களுடைய வேலையை நீங்கள் ஃப்ரீயாக செய்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். தொழில் ரீதியாக நம்ம செஞ்சிட்ருக்கிற தொழிலில், இந்த துறையில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வரும். புதிய துறையில் தொடங்குவீங்க. அந்த தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். புது புது கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் அதை பர்ஃபெக்டான விதத்தில் அதை சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்க போது. ஸோ பிஸ்னஸில் இது வரைக்கும் இருந்த அந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு முழுமையாக விலகுவாங்க. உங்களுடைய தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த உங்களுடைய தொழில் திறமையை பார்த்து உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தங்கள், இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு நம்ம மனசுலேயே ஒரு சில பயங்கள் அப்படிங்கிறது உருவாச்சு. ஒருவேளை நமக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்காமையே போயிருமோ, ஏன்னா நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிடும். கரெக்டான ஸ்டேஜில் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக திருமணமே நடக்காதுன்னு சொல்லி நமக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது உருவாக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கூட நம்மளுடைய உறவு முறைகள், நம்மளுடைய எதிரிகள், நம்மளுடைய பகையாளிகள்
ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நமக்கு நல்ல ஒரு பந்தங்கள் வராத அளவுக்கு தடுத்துட்டு இருக்காங்க. இதனால் எதிர்ப்புகள் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுப யோகங்களை தடுத்து நிறுத்திருப்பாங்க. நமக்கு வேண்டாதவங்களும் சரி, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல சுச்சுவேஷன், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ எல்லாமே ஓகேங்க. நான் வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையல. அந்த லைஃப் என்னை விட்டு போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் இதுக்கப்புறமா நான் ஒரு லைஃப்பை அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுமா? ஏன்னா ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டு அப்போ மறுபடியும் போய் அதே பிரச்சனையில் மாட்டிக்குவோமோ, மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே அடுத்த ஒரு உறவுகளை தேடி போக முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் என்னுடைய மனசில் போட்டு தேவையில்லாமல் குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனையை சந்திச்சேன்னா அதுலேருந்து என்னால் மீண்டு வெளியே வரவே முடியாது. அந்தளவுக்கு குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு ஏற்கனவே பட்ட பாதிப்புகள் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் அப்படிங்கிறது அமையும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பந்தங்கள் உங்களை கடைசி வரைக்கும் நிலைய வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு பந்தங்களாக தான் இருக்க போதுங்க. வேண்டான்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போனவங்க கூட உங்களுடைய மதிப்பு மரியாதை தெரிஞ்சு அவங்க செய்தது தவறுன்னு சொல்லி திரும்ப வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கையை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே இல்லைங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதனால் நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்துட்டோம். நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு, இந்த ஐவிஎஃப் அந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நிறைய பண்ணிட்டோம். நிறைய டைம் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இனிமேல் நமக்கு வந்து குழந்தை பாக்கியமே இருக்காது, குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நடந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்குண்டானபடி சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து உங்களுக்கு குழந்தை தங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ முயற்சி நல்ல ஒரு பங்களிப்பை கொடுப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதனால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க பிரிஞ்சு போயாச்சுங்க. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் தேவையே இல்லாத சில பிரச்சனைகள், காரணமே இல்லாத பிரச்சனையினால இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, எந்த தப்புமே செய்யாத எனக்கு இவ்வளோ பெரிய பிரிவினையா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. நல்லா போயிட்டு இருந்த லைஃப் திடீர்னு எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், விட்டு போன ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வருவதற்கான சில தருணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. சொந்தமாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள், சொந்தமாக ஒரு இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகளோ, ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய சில முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது. எனக்கு வர வேண்டிய வாய்ப்புகள்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், அதுக்கும் உண்டு. பணத்தை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் விரயமாகுது. இடம் வாங்கலாம்னு நினச்சி அட்வான்ஸ் போட்டாலும் அந்த அட்வான்ஸுக்கு மேலே எங்களால் பணம் கட்ட முடியல, அந்த அட்வான்ஸுக்கு திரும்ப வரமாட்டேங்குது. வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டாங்க, அதுவுமே எங்களால் வாங்க முடியல. இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் சந்திச்சிட்டேன். ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களே நமக்கு வந்து எதிரியாக மாறுறது, சொந்த பந்தங்களே நமக்கு எதிர்ப்பாக மாறுறது, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறது, சொந்த பந்தங்கள் எகெயின்ஸ்டாக செயல்படுறது, யாரை நம்புகிறோமோ அவங்களே நம்மளை ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால நமக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது வீடு கட்டுறதோ, வண்டி வாகனங்கள், சொத்து பத்து வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடைபட்டிருக்கும். அந்த நிலைகள் மொத்தமாக மாறும். உங்களை விட்டு எதிரிகள் பனி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதனால் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகமும், வீடு கட்டக்கூடியது, நிலம் வாங்கிறது, நிலத்தை விற்பனை செய்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக உங்களை விட்டு விலகும். ஆரோக்கியம் பொலிவடைங்க. அதே நேரத்தில் ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய மாற்றங்கள், உங்களுடைய சுறுசுறுப்பு, பழைய வேகமும் விவேகமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கல்வி ரீதியாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டுங்க, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. நீங்கள் விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வீங்க. அந்த துறையில் நல்லா சாதித்து விளங்கக்கூடிய தருணமாக இருக்க போது. ஒரு துறையை முடித்தவங்களுக்கு அதே துறையில் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குங்க.
கடன் இல்லாத விஷயங்கள், கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாத கடன் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எடுத்துருப்பீங்க. அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் பணப்பிரச்சனை கூட உங்களை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ உங்கள் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொஃபஷனலாக உங்களை சில கிளைண்ட்ஸ், அதாவது ரொம்ப நாளாக வந்து டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஜாப் எல்லாம் கூட பர்மனெண்ட்டாக மாறும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வரத்துக்கான காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வருங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.